எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஏற்கனவே நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் இனிமேல் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நம்ம கண்களால் நம்ம சில விஷயங்களை பார்க்க முடியுதா அப்படிங்கிற டெஸ்ட் வைக்க போகிறோங்க. அதாவது 3 விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதோட விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம். 2 பேர் நிற்கிறாங்க. கணவன் மனைவி மாதிரி தெரிகிறாங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறேன். இப்போது இந்த படத்தில் இந்த கணவன் மனைவியோட குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போங்க. நான் இந்த புதிரை பார்க்கும்போது எனக்கு எங்கடா குழந்தை அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் விடை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த புதிரை பார்க்கும்போது ஆஹா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே மக்கள் அப்படின்னு தோணுது. ஏன்னா குழந்தை அவ்வளோ ஈஸியாக நம்ம கண்களுக்கு தெரியுது. உங்கள் கண்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாக பார்த்து சொல்கிறீங்களாங்க? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் கூட போய் பாருங்கள். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். தெரியுதா? கொஞ்சம் டைம் எடுத்து கூட பாருங்கள். ஓகே. என்ன டாக்டர் ஒன்றுமே தெரியலையே? இல்லை என்ன டாக்டர் இது ஒரு சாதாரண கேள்வியாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத. ஏன்னா குழந்தை அவ்வளோ ஆப்வியஸாக எனக்கு தெரியுது இப்போ. ஆனால் சத்தியமாக என்னால் கண்டுபிடிக்க முடியல விடையை படிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். சரி, ஒரு க்ளூ உங்களுக்கு தரேன். இப்போ இவங்க அம்மா அப்பாவோட குழந்தை பெருசாக இருக்குது இந்த பிக்சரில். பெருசுனா ரொம்ப பெருசு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விடையை அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இந்த குழந்தை இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். குழந்தையோட கால்கள், 2 கால்கள், ஒரு கால் இன்னொரு கால் அந்த பக்கம் இருக்குது, பாதம் இருக்குது, குழந்தை அப்படியே படுத்திருக்கு, குழந்தையோட கைகள் இருக்குது, குழந்தையோட முகம் அவ்வளவு தெளிவாக, மூக்கு, கண்ணு, தலை வந்திருக்கு. ஸோ குழந்தை அழகாக படுத்திருக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில், இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது, தெளிவாக தெரியுது. ஆனாலுமே நம்ம கண்களை ஏமாத்துது அப்படிங்கிற ஒரு இல்யூஷனரி பிக்சர். பார்த்தா நம்ம ஒரு பெரிய மரம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஒரு கப்பல் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம எங்கெங்கேயோ கார்னரில் தான் தேடுவோம். ஆனால் இப்படி நம்ம பார்க்க மாட்டோம். இதுதான் சீயிங் த ஃபுல் பிக்சர். ஒரு விஷயத்தோட சின்ன விஷயத்தை பார்க்காம அந்த விஷயத்தோட முழுமையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அதுக்குரிய விடை கிடைக்கும். ஒரு சின்ன ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதே மாதிரி தான் இந்த யானை கதையும் இருக்குது உங்களுக்கு. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யானை கண்டு தெரியாதவங்க யானையை தொட்டு பார்த்து ஒவ்வொருத்தர் காலை ஒருத்தர் தொடுவாங்க, வாழை ஒருத்தர் தொடுவாங்க, ட்ரங்க்கு தும்பிக்கையை ஒருத்தர் தொடுவாங்க, வாழை தொடுறவங்க இது கயிறும்பாங்க, தும்பிக்கையை தொடுறவங்க இது பாம்பு அப்படிம்பாங்க, காலை தொடுறவங்க இது ஒரு மரம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக திங்க் பண்ணுவாங்க. கண்ணு தெரியாதவங்க, கண்ணு தெரிகிறவங்களுக்கு கூட சில விஷயங்கள் ஏமாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர். அடுத்த பிக்சருக்குள்ள போவாங்களா? இந்த ஒரு இமேஜ், இந்த ஒரு படத்தை பாருங்களேன். ரொம்ப கூர்மையாக கவனித்து பாருங்கள். இதில் ஆரஞ்சு நிற புள்ளி இருக்குது, ஆரஞ்சு நிற வட்ட வடிவத்தில் ஒரு உருண்டை இருக்குது. அதே மாதிரி ப்ளூ நிறத்தில், நீல நிறத்தில் உருண்டைகள் இருக்குது. இப்போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆரஞ்சு நிற உருண்டைகளில் எந்த உருண்டை பெருசு, எந்த உருண்டை சிறுசு, சின்னது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க பார்ப்போம். உங்களோட பதிலுமே ஃபஸ்ட்டு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ, உங்கள் கண்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் எதிர்பார்க்குறேன் விடையை சொல்கிறதுக்கு முன்னாடி. ஆக இப்போ நம்மளால் இதை பார்க்கும்போது நம்மளால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீல நிற வட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு வட்டம் பெரிதாகவும், இந்த பெரிய வட்டங்களுக்கு நடுவில் இருக்க இந்த ஆரஞ்சு நிறம் சிறிதாகவும் நம்ம கண்களுக்கு தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரே சைஸில் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கண்களை எது ஏமாத்துது அப்படின்னா, இதை ஆரஞ்சு நிற வடிவத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த வட்டங்கள் பெருசாக இருக்குது,
ப்ளஸ் இந்த வட்டங்கள் தூரமாக இருக்குது, பெருசாக இருக்குது, தூரமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த வட்டங்கள், நீல வட்டங்கள் சின்னதாக இருக்குது, பக்கமாக இருக்குது. ஆக இந்த 2 விஷயங்களும் வந்து நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுது. இந்த இல்யூஷன் நம்ம கண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த வட்டங்களில் இருக்கக்கூடிய அளவும் வடிவமும் ஒரு வட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வட்டங்களோட அமைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்துது அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இதை எடுத்துக்கலாம் இல்லையா? சில பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால நம்மளோட பார்வை சில சமயம் மாறி தெரியலாம். பல பெரிய மனிதர்களிடையே சில சமயம் நம்மளை வந்து ஒரு சிறிய மனிதனாக நம்ம பார்க்கப்படலாம். பல சிறிய மனிதர்களிடையே நம்மளை வந்து ஒரு பெரிய மனிதனாகவும் பார்க்கலாம். ஆனால் இதனால எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் மாற போறதில்ல. மனிதன் தான், அவன் ஒரே அளவில் தான் இருக்கிறான். ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவங்க அவனை பெரிய ஆளாகவோ சிறிய ஆளாகவோ ஆக்குறாங்க, தீர்மானிக்கிறாங்க. என்ன டாக்டர் ஒரு வட்டத்தை வச்சுக்கிட்டு வேற என்னவோ தத்துவலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், இப்போ உங்கள் கண்களையே நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏமாத்துது அப்படிங்கும்போது, அப்போது மனிதர்கள்லாம் எந்த அளவுக்கு புத்திசாலிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்மளை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியணும். அடுத்து இந்த இல்யூஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான். ஆனால் இதோட முழுமையான புரிதல் உங்களுக்கு இருக்குமான்னு தெரில. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கட்டங்களை பார்க்கும்போது உங்கள் கண்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது இந்த கட்டங்களுக்கு இடையில இந்த இடத்துலலாம் புள்ளி புள்ளியாக ஏதோ பேய் வட்டம் மாதிரி ஒரு கருப்பு நிற பேய் வட்டம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா கட்டங்களையும் பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டம் அந்த இடத்த மட்டும் பாருங்க. இப்போ டக்குன்னு இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் தெரியுதா? நீங்கள் பார்க்கும்போது அந்த வட்டம் தெரியாது நேரடியாக அதை நோக்கும்போது. ஆனால் ஒரு பரவலாக ஒரு பார்வையை நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வட்டங்கள் இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு ஷேடோ மாதிரி, ஒரு நிழல் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்த்தீங்க, இந்த இடத்த பார்த்தீங்க, இந்த இடத்த மட்டும் குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். இது ஒரு இல்யூஷன். ஆக இந்த நேரத்தில் இந்த இல்யூஷனை கிரியேட் பண்ண விஞ்ஞானிகளை நம்ம நினைவு கூர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும். ஹெர்மன் கிரிட் அப்படிங்கிறது இந்த இல்யூஷனுக்கான பேர். கண்டுபிடிச்சவர் ஹெர்மன். கிரிட் அப்படின்னா கட்டமாக இருக்கிறது கிரிட். இந்த இல்யூஷனை வடிவமைச்சவர் எப்பின்காஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. ஆனால் இந்த குழந்தை, இந்த பேபி இல்யூஷன், இதை வடிவமைச்சவர் எந்த புண்ணியவான்னு தெரில. அவர் பேர் இங்கே இல்லை, நெட்டில் நான் தேடி பார்த்தேன். அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் இல்லையா? ஆக கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.